ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து 2 வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான பணியிடமும், இரண்டாவது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான பதவிக்கெல்லாம் வேக்கன்சி வந்து தற்போது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் வெகுவல் தெரப்பிக்கு ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒன்று இருக்குது. அடுத்து ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கவுன்சிலர் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சின்னு மொத்தம் இந்த 6 வகையான பதவிகளுக்கும் தலா ஒரு வேக்கன்சின்னு 6 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 வகையான பதவிகளை வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி வந்து 2 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்டெண்டர் அண்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து 2 சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா டாக்டர் ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து யோகா ப்ரொஃபஷனல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்மசிஸ்ட் ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 7 வேக்கன்சி வந்து இந்த 5 வகையான பதவிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா ranipet.nic.in வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா அக்டோபர் 8, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதன்படி செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பி பிளாக் 3வது தளம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் 632 403 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இந்த வேலைவாய்ப்புகள் நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதே பார்த்துருவோம். என்னென்ன அப்ளிகேஷனோடு என்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்விக்கான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி யார், விதவை யார், கணவனால் கைவிடப்பட்டவர் யார், 3ஆம் பாலினத்தவர், இதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதர ஆவணங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைச்சிக்கலாம். நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணியில் சேருவதற்கான சுய ஒப்புதல் கடிதம் வந்து அழைக்கணும். 11 மாதம் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். 2 பணிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும்.